அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்சி மேக்ஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஷின் பார்க்கலாம். இது செகண்ட் யூனிட்ல இருக்கிறது. ஃபைண்ட் த கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் 8d ப்ளஸ் 9y இன்ட்டு y. இது ஃபுல்லாக ஆப்ரேட்டர்ஸ், டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு 8 sin 5x. இது எக்ஸு. அப்போ இங்கே y இருக்குது அப்படின்னா y தான் டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ இங்கே dன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா d by dx என்ற டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ இந்த x தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், x வந்து இண்டிபெண்டன்ட், y வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ரெண்டு வேரியபிள் இருக்கும், ஒன்று இண்டிபெண்டன்ட், இன்னொன்று டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ லெஃப்ட் சைடில் இந்த ஆப்ரேட்டரோடு என்ன இருக்கோ அதுதான் டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, இங்கே ரைட் சைடு வச்சு தான் நம்ம d வந்து எக்ஸ்ன்றது தான் d by dx, எக்ஸ்ன்ற இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரைட் சைடில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். இங்கே டெரிவேட்டிவ், டிபெண்டன்ட் வேரியபிள், இதனோட கோஎஃபிஷியன்ட்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ இது கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன். அப்போ இந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் லீனியரும் வருது. இதனோட சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும், ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், இன்னொன்று பர்டிகுலர் இன்டெக்ரல். இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் கிடைக்கிறதா சொல்யூஷன். அப்போ இங்கே சொல்யூஷன் சொல்லும்போது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் y ஈக்குவல் டு வாட் அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ y இன் டர்ம்ஸ் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ y ஈக்குவல் டு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம் as a function of x ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் as a function of x. இதுதான் நமக்கு சொல்யூஷன். ரைட், இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எழுதுவோம். இப்போ சொல்யூஷனில் ஆக்ஸிலரி ஈக்குவேஷன், the auxiliary equation is d ஸ்கொயருக்கு பதிலாக m ரீப்ளேஸ் பண்ணுங்க, dக்கு பதிலாக m, ஆக்சுவலி m ஸ்கொயர் m, இந்த கான்ஸ்டன்ட் வரும்போது இந்த கான்ஸ்டன்ட் தான் இருக்கும், ஏன்னா y காமனாக வெளியே எடுத்துட்டோம். ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு, m ஸ்கொயர் மைனஸ் 8m மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ரைட் சைடில் என்ன இருந்தாலும் ஈக்குவல் டு 0ன்ட்டு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனை எடுத்து தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பெருக்குனா 9, கூட்டுனா மைனஸ் 8. 9 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலான்னு சொல்லுங்கள். 1 9s 9 சொல்லலாமா, 9 9, ரெண்டுத்தையும் கூட்டுனா ஒன்று 10 வரும், இல்லை கழிச்சோ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்னால் 8 வரும். ஆனால் இங்கே மைனஸ் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கும்போது மைனஸ் 9 தான் வரும். ஒன்று ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் 10 வரும், இல்லை ரெண்டுமே மைனஸாக இருந்தால் மைனஸ் 10 வரும். அப்போ தான் இங்கே நமக்கு பாசிட்டிவ் 9 வர முடியும். ஓகே, அப்போ இங்கே மைனஸ் 8 வரதுக்கு இதில் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இல்லைனா 9 வந்து 3 3s 9 சொல்லும்போது இங்கேயும் நமக்கு ஆட் பண்ணால் 6 வரும், அதுதான் வரும். ஸோ அப்போ இதை டைரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு பாசிபிள் இல்லை, நம்ம அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா, ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், x ஈக்குவல் டு மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2aன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு ரூட் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே தான் இங்கே நம்ம பயன்படுத்த போகிறோம். m ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் a, mோட கோஎஃபிஷியன்ட் தான் b, கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் c. இங்கே எக்ஸ் ஸ்கொயரில் இருக்கிறது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அப்போ x ஈக்குவல்ட்டுன்னு எழுதணும். இங்கே mல இருக்கிற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அப்போ m ஈக்குவல் டு ஈக்குவல் சைடு நேரம் அந்த டிவிஷன் பார் போட்டிருக்கேன், நியூமரேட்டர் தான் மைனஸ் b. b வந்து மைனஸ் 8, அப்போ மைனஸ் b சொல்லும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 8 ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர், ஸோ மைனஸ் 8 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a இன்ட்டு c டிவைடட் பை 2 இன்ட்டு a. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ரெண்டு ரூட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 8 ப்ளஸ் ஆர் மைனஸ், மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ், 8 ஸ்கொயர் சொல்லும்போது 64, இங்கே மைனஸ் 9 நாள் 36 பை 2. இப்போ 64ல் 34 போச்சுன்னா என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 14ல் 6 போச்சுன்னா 8, ஒன்று கடன் கொடுத்துடும், 5ல் 3 போச்சுன்னா 2, 28. இப்போ ஸ்கொயர் ரூட்டில் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் வரும்போது இப்போ 4ன்னு இருந்தால் 2ன்னு எழுதுவோம், 9ன்னு இருந்தால் 3ன்னு எழுதுவோம், 16 இருந்தால் 4, பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்க பார்ப்போம். இப்போ 28 பர்ஃபெக்ட் ஸ்கொயராக எப்படி எழுதுறது அப்படின்னா 8 ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 நாள் 28. இப்போ 4 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அப்போ 4க்கு ஸ்கொயர் ரூட் என்ன நம்ம வெளியே எடுத்துலாம், 2ன்னு எடுத்துடலாம். 7க்கு ஸ்கொயர் ரூட் கிடையாது, அப்போ இர்ரேஷனல் நம்பர் ரூட் 7 அதை எழுதுவோம் நம்ம. ஓகே, ஸோ அப்போ இங்கே 8 ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராடக்டில் இருந்தால் தனித்தனியாக ஸ்கொயர் ரூட் கொடுக்கலாம். 4க்கு ரூட் கொடுக்கும்போது வெளியே எடுத்தால் 2 வரும். இந்த ரூட் 7க்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, அதனால அப்படியே இருக்கும். இங்கேருந்து இந்த 2 இப்படிலாம் கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகே, நியூமரேட்டரில் அடிஷன் சப்ராக்ஷன் ஆஃப் டேர்ம் இருந்துச்சுன்னா காமனாக வெளியே எடுத்து தான் நம்ம கேன்சல் பண்ணணும். 8 இருக்குது, இங்கே 2 ப்ராடக்டில் இருக்குது.
ஸோ மொத்தமாக 2 காமனாக வெளியே எடுத்துடலாமா? எடுக்கிறோன்னா டிவைட் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ 8 2ஆல் டிவைட் பண்ண 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 2 கேன்சல் ஆகிட்டு ப்ராடக்ட்டில் இருக்க 7 அப்படியே வரும், பை 2 இருக்குது. இப்போ இந்த 2வை நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ ரூட் இருந்தாலே நம்ம அது காம்ப்ளெக்ஸ் ரூட்டுலாம் சொல்லக்கூடாது. ரூட்டுக்குள்ளே மைனஸ் சைன் வந்திருக்கா? இல்லை. அப்போ இது என்ன உங்களுக்குன்னா ரியல் ரூட்டு தான். இர்ரேஷனலாக வந்திருக்கு ரியல் ரூட்டு. அப்போ நமக்கு என்னென்ன ரூட் வந்திருக்குன்னா 4 + √7ன்றது ஒரு ரூட்டு, 4 - √7ன்றது ஒரு ரூட்டு. அப்போ இந்த ரூட்டோட நேச்சர் என்ன அப்படின்னா ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட். ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ். ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட் ரூட்டாக இருந்துச்சுன்னா அது 2 சொல்யூஷன் கிடச்சிருக்கு இல்லை, 2 ரூட் கிடச்சிருக்கு இல்லையா? அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா சம் கான்ஸ்டன்ட் நீங்கள் C1 C2 யூஸ் பண்ணல, ABயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ C1 × e⁻m1x + C2 × e⁻m2x. ஸோ m1க்கு பதிலாக 4 + √7ம் m2க்கு பதிலாக 4 - √7ம் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ C1 e⁻m1க்கு பதிலாக 4 + √7, எக்ஸ் இங்கே போடக்கூடாது, மோர் தென் 1 டேர்ம் இருக்கு இல்லையா? அப்போ ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ப்ளஸ் C2 × e⁻4 - √7 × x. ஏன் எக்ஸை யூஸ் பண்ணுறோம்? எக்ஸ் தான் இங்கே இண்டிபெண்ட் வேரியபிள். ஸோ CF கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம PI கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ PI = இப்போ கிவன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, கிவன் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஒய்யை காமனாக எடுத்திருக்காங்க, ரிமைனிங் இருக்கு இல்லையா, இதுதான் ஆப்ரேட்டர். அப்போ 1 / இந்த பாலினாமியல் அப்படியே எழுதணும், d² - 8d + 9 × இந்த ரைட் சைடில் இருக்கிற ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். இங்கே ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, அப்போ ஒரே ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ 1 / அந்த ஒய்யோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த ஆப்ரேட்டர்ஸ், டியில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் எழுதிட்டோம், இன்ட்டு ரைட் சைடு இருக்கிறது. இங்கே டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர் இங்கே இருக்கிறது ஒரே ஒரு ஃபங்க்ஷன், சைன் ஃபங்க்ஷன். எதர் சைன் ஃபங்க்ஷன் ஆர் காஸ் ஃபங்க்ஷன் இருந்தால் ரீப்ளேஸ் d² / இந்த சைனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5 இருக்குல்ல, அப்போ -5². அப்போ d² = ஸ்கொயர் ஒன்லி ஃபார் த நம்பர், மைனஸ் சைனுக்கு கிடையாது, -25. அப்போ d²க்கு பதிலாக மட்டும்தான் -25 நம்ம போடணும், டிக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. இதுதான் இந்த பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல். இது எப்போ ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் எதர் சைன் இருக்கணும் ஆர் காஸ் இருந்துச்சுன்னா இந்த ரூலை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 1 / இந்த d²க்கு பதிலாக நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? -25. அது எங்கேருந்து? சைனில் எக்ஸ் ஆங்கிளில் இருக்கிற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ -5² -25. -25 - 8d + 9. இப்போ இங்கே ப்ராடக்ட்டில் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இது மொத்தம் ஆப்ரேட்டரை விட்டு வெளியே எடுத்துடலாம். டின்றது டிஃப்ரென்சியேஷன் இல்லையா, அதே போல் 1/dனா இன்டகிரேஷன். ஸோ எந்த ஆப்ரேட்டர் இருந்தாலும் கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்லேருந்து தான் வெளியே எடுத்துடலாம். ஸோ இது ஆப்ரேட்டருக்கு விட்டு வெளியே எடுத்திருக்கேன். அப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? sin 5x இருக்குது. இப்போ டினாமினேட்டர் நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற 8 அப்படியே இருக்கட்டும். 1 / கான்ஸ்டன்ட் பாருங்கள், -25 + 9. ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருந்தால் பெருசிலிருந்து சின்னதை கழிச்சிட்டு பெருசோட சைன் போடணும். அப்போ 25 தான் பெருசு, 25ல் 9 கழிச்சிங்கன்னா 16, 25ஓட சைன் வந்து மைனஸ். அப்போ என்ன வரும்னா -8d, இங்கே இருக்கிற d டேர்ம் -16 எழுதியிருக்கேன், sin 5x. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதர் சைன் டேர்ம் ஆர் காஸ் டேர்ம் வந்துச்சுன்னா d²க்கு பதிலாக -a², அந்த ஆங்கிளிருந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனோட ஆங்கிளிருந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து -² பண்ணுவோம். ஆனால் இங்கே d இருக்கே, அப்போ என்ன பண்ணுறது? இது எப்படி d² கொண்டு வருதுன்னா இதனோட கான்ஜுகேட்டால் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஏதாவது காமனாக கான்ஸ்டன்ட் இருக்குன்னா வெளியே எடுத்துகிட்டு சிம்பிளிஃபைடாக இருக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு. -8 -16 ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? 8ஆல் வகுப்படும் இல்லையா, அப்போ -8 நான் வெளியே எடுத்துடுறேன். இது டிவைட் பண்ணிட்டா 1 × dனா d, மைனஸில் வகுத்தா ப்ளஸ், 16 8ஆல் வகுத்தா 2 + 2 sin 5x. இப்போ நியூமரேட்டரில் ஒரு 8 இருக்கா, டினாமினேட்டரில் ஒரு 8, ப்ராடக்ட்டில் இருக்குது பாருங்கள். இந்த 8 இந்த 8 கேன்சல் பண்ணுறேன், ஓவரால் மைனஸ் சைன் வெளியே வச்சுக்கிறேன். ஸோ 1/d + 2 ஆப்ரேட்டர். இப்போ இதனோட கான்ஜுகேட் பாருங்கள், +2னா -2, கான்ஜுகேட்டால் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறோம். ஸோ d - 2 / d - 2 sin 5x. இங்கே மைனஸ் சைன் இருக்குது, நியூமரேட்டரில் d - 2ன்ற ஆப்ரேட்டர் இருக்குது. டினாமினேட்டர் பாருங்கள், d + 2 × d - 2. ஏன்னா ஒரு 2 ஃப்ராக்ஷன் 2 பின்னங்களை பெருக்கும்போது நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணுவோம், டினாமினேட்டரோட மல்டிபிள் பண்ணுவோம். இது பாருங்கள், a + b × a - b ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா, a + b × a - b. எப்படி இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? a² - b². The same algebraic formula தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
அப்போ d + 2 × d - 2க்கு பதிலாக d² - 2 ஸ்கொயர்னா 4 யூஸ் பண்ணுறோம். ஓகே, sin 5x. இப்போ பாருங்கள் டினாமினேட்டரில் d² வந்துருச்சு. இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்க d²க்கு பதிலாக -a² - 5² ஸ்கொயர் ஒன்லி ஃபார் 2 -n கிடையாது, அப்போ -25. இப்போ இந்த டினாமினேட்டரில் d²க்கு பதிலாக -25 நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். நியூமரேட்டரில் இருக்க d அப்படியே தான் இருக்குது பாருங்கள். இதை நான் ஒன்றும் பண்ணல, நியூமரேட்டர் அப்படியே தான் வச்சுருக்கேன். இங்கே -25 - 4 sin 5x. அப்போ டினாமினேட்டரில் அந்த ஆப்ரேட்டரே இல்லை. அப்போ கான்ஸ்டன்ட் வந்துச்சு, சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது, ஆட் பண்ணி அதே சைன் போடணும். இப்போ -25 - 4னா -29. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், 1 வேணா உங்களுக்கு இங்கே -1 - -29 எழுதுகிறேன். அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் நான் கேன்சல் பண்ணிடுறேன். d - 2 sin 5x இருக்குது. ஓகே, இப்போ இந்த மைனஸ் கேன்சல் பண்ணிட்டு 1/29 எழுதிக்கலாமா? இந்த ஸ்டெப் ஆக்சுவலாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம். டீன்றது ஆப்ரேட்டர், எங்கே ஃபங்க்ஷன் இருக்கோ அங்கே தான் ஆப்ரேட்டர் ஆகும். அப்போ d of sin 5x -2ன்றது கான்ஸ்டன்ட். அப்போ 2 வந்து சைனுக்கு முன்னாடி ப்ராடக்டில் அப்படியே எழுத வேண்டியது தான். ரைட், இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கல ஸ்டார்டிங்லேயே, டீன்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ d of sin 5xனா என்ன அர்த்தம்னா, சைனை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சைன் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் காஸ் எக்ஸ். இங்கே சைன் 5x இருக்கு இல்லையா, அப்போ காஸ் 5x இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன்றதால எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ப்ராடக்டில் வரும். இது இன்டகிரேஷனில் டிவிஷனில் வரும். ஓகேவா? ஸோ 1/29 இன்ட்டு d of sin 5x 5x sin 5x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5 இன்ட்டு காஸ் 5x -2 இன்ட்டு sin 5x. ஸோ இதுதான் நமக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஒரே ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரல் தான். தேர்ஃபோர் த சொல்யூஷன் இஸ் dependent variable equal to complementary function plus particular integral. இந்த complementary function particular integral பார்த்தீங்கன்னா in terms of xல கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ therefore y equal to, அங்கே cf என்ன கண்டுபிடிச்சோம், c1 e power 4 plus root 7x 4 plus root 7 into x plus c2 into e power 4 minus root 7 into x plus in the particular integral. So plus 1/29 into 5 cos 5x minus 2 into sin 5x. இதுதான் இதுக்கான சொல்யூஷன். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல இந்த ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வித் ஹையர் டிகிரிஸ், ஹையர் பவர்ஸ், ஹையர் டிகிரிஸ் இல்லை, ஃபஸ்ட் ஆர்டர் இல்லை, அந்த டெரிவேட்டிவ் வந்து ஹையர் பவர்ஸ் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது சால்வபிள் ஃபார் எக்ஸு ஒய் பி அண்ட் கிளாரேட்ஸ் ஃபார்ம். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் இல்லை ஹோமோஜினியஸோ நான் ஹோமோஜினியஸோ வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் சால்வ் பண்ணுறது தான். ஸோ இந்த யூனிட்லேருந்து இந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு எதர் 5 மார்க்கோ 10 மார்க்கோ வந்துடும். இன்னொரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.